எனக்கு எப்படின்னு தெரியலங்க, தேவனால் எனக்கு கிடைக்கும். சிங்கமா இருக்குது, ஆனா கூட அது கடவுள் தான் எனக்கு சாப்பாடு தருவார்னு நினைக்குதான். ஆமே, கஷ்ட பாருங்க. நீங்க யாரா வேணாலும் இருங்க, உங்க மனசுல என்ன இருக்குன்னா, எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், அவர் என்னை போஷிக்கிறவராக அவர் இருக்கிறார். இதுல என்ன ரெண்டு வார்த்தை, தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். தேவன் தான் எனக்கு ஆகாரத்தை கொடுக்குறாருன்னு அது கொகையிலே இருக்கல, அது என்ன பண்ணுது? அப்போ கடவுள் கொடுக்கிறார்ன்ற எண்ணம் இருக்கிற யாரும் சோம்பேறியா இருக்க மாட்டான். இந்த சோம்பேறிகள் எல்லாம் தேவனை நம்பாதவங்க. ஏன்னா அவன் எதுவும் போறதில்லை, எனக்கு என்ன ஒன்றும் நடக்காதுன்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறான், அதான் சோம்பேறி. ஆனால் பாலசிங்கங்கள் இறைக்காக கர்ஜித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். எல்லாம் சொல்லுங்க, தேடும். அப்படின்னா என்னன்னா, அது கொகையிலே உட்காரல, அது என்ன பண்ணுது? கிளம்புது. என்ன நம்பிக்கையில? சிங்கம் சார் கிளம்புறீங்க, என்ன உங்க திறமை? நான் சிங்கம், நான் காட்டுக்கு ராஜா, எனக்கு எல்லாம் கிடைச்சிரும். இல்லைங்க, சில நேரம் சில மான்லாம் அப்படி ஓடி போயிடுது. நம்மளால மானை பிடிக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸியா இல்லை. ஆமாம், சிங்கம்னு சொல்லி சில நேரம் அவமானமாக இருக்கு பாருங்க. சிங்கத்தின் பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? அதனால சிங்கம் என்ன யோசிக்குதுன்னா, நான் கடவுளை நம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் வேட்டைக்கு கிளம்புறேன், நான் இன்னைக்கு கிளம்புறேன், உண்மைதான். ஆனா கடவுள் எனக்கு கிடைக்கும்படி செய்வான். ஓ மாகா ப்ரோ ஷாண்டலா பிரேக்கெட். அப்பனா சிங்கத்தின் மனதில் கூட என்ன ஓடுதுன்னா, the works of God. கடவுள் எனக்காக, நான் சிங்கம்ன்றதுனால எல்லாம் இன்னைக்கு கிடைக்க போறது இல்லை. என்ன போசிக்கு ஒரு யூத ராஜ சிங்கம் இருக்குது, அதுதான் எனக்கே சாப்பாடு தரப்போகுது. தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். எல்லாம் சொல்லுங்க, தேடும். கர்த்தர் என்ன உயர்த்துவார் என்ற மனுஷன் முயற்சி செய்வான். கர்த்தர் எனக்கு நல்ல ஞானத்தை தருவார் நினைக்கிறவன் நல்லா போய் படிக்க ஆரம்பிப்பான். சும்மா யாரும் எதையும் சும்மா ஒரு மனுஷன் செயல்படுறான்னா, செயல் மேல இருக்கிற நம்பிக்கையில செயல்படுறவன் ஒரு நாள் சோர்ந்துருவான். ஆனா கர்த்தர் பலனை தருவார் என்ற நம்பிக்கை உள்ளவன் சோர்ந்து போகாமல் கிரியை செய்து கொண்டிருப்பான். எனக்கு எப்படின்னு தெரியலங்க, தேவனால் எனக்கு கிடைக்கும். தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். ஆமென்.